வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான ப்ளஸ் கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவலை யூஸ் பண்ணி ஒரு கட்லெட், பெரியவங்கலேருந்து குழந்தைக்கு வரைக்கும் ஒரு லைட்டான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவலை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சிடணும். ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக நம்ம ஸ்டெய்னரால் வடிகட்டிட்டு உதிராக இந்த மாதிரி அவலை வடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் கட்லெட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். அதை கைகளாலே நல்லா மசிச்சு விடுங்க. 1-2 இப்படி மசிக்கும் போது ஏற்கனவே ஊறினதுனால நம்ம கைகளால் லைட்டாக மசித்தாலே இப்படி நல்லா மசிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இந்த அவல் கலவையோடு சேர்த்து அதையும் நல்லா மசிச்சு விடலாங்க. அவலும் உருளைக்கிழங்கும் 1க்கு 2 நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் ஐட்டம், ஸ்நாக் ஐட்டம் செய்யும்போது நீங்கள் பெரும்பாலும் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட வாசனை ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மறுபடியும் இந்த அவல் உருளைக்கிழங்கு கலவையோடு நல்லா கலந்து வர மாதிரி மசிச்சு விடுங்க. அதோட ஃபைனலாக வாசனைக்காக நம்ம 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா கைகளால் எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு எத்தனை கட்லெட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம கட்லெட் தட்டும்போது கைகளில் ஒட்டக்கூடாது, ஏன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக கட்லெட் தட்டுற பதத்துக்கு வராது. நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நிறையா ஆயில் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம். தவாவில் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேருங்க. இப்போ நம்ம உள்ளங்கைகளில் நம்ம கட்லெட்டை வச்சு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் கைகளிலே வச்சு ரவுண்டாக நீங்கள் அந்த உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற பால்ஸை நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் டிசைன் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தவா சூடானதும் நம்ம கட்லெட்டை நம்ம கொஞ்சமாக நீங்கள் கட்லெட் நீங்கள் தவாவில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இது பிரெட் க்ரம்ஸ், ரஸ்க்கு தூள் இருந்தால் நீங்கள் ரஸ்க்கு தூளில் 2 பக்கமும் நீங்கள் பரட்டி நீங்கள் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற ரவையை யூஸ் பண்ணியே பண்ணலாம். இன்றைக்கி நான் பிரெட் க்ரம்ஸ் இல்லை, அதனால் நான் ரவையில் 2 பக்கமும் டிப் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் தவா சூடேறினதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி எல்லா கட்லெட் உருண்டைகளையும் நம்ம தட்டி நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில்
நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தாங்க. எதுவும் இல்லாமல் நம்ம அப்படியே கூட எடுக்கலாம். இன்னும் விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கலவையில் கூட நீங்கள் டிப் பண்ணி எடுக்கலாம். இன்னும் எனக்கு கிறிஸ்பியாக வேணுங்கிறவங்க நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் அடித்து அதில் டிப் பண்ணி மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணியும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ரவையை மட்டும் 2 பக்கமும் டிப் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. நல்ல ஒரு மொறு சுவையோட நல்ல கிறிஸ்பியாக வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தடில். அவல்லேருந்து உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்த பொருட்கள் அப்படின்னாலும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா குக்காகி வர வரைக்கும் வெயிட் பண்ணி மெதுவாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நம்ம திருப்பி எடுக்கணும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்துட்டுருக்குங்க. பார்த்திங்கன்னா ரவை உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு கலவை எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு டெம்ப்டிங் கலரோட ப்ரௌன் கலரில் சூப்பராக கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கட்லெட் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் துருவல் இன்னும் உங்களுக்கு பிடிச்சமான காய்களை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுலபமான அவல் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் டொமேட்டோ கெச்சப்போடையோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி வகைகளோடையோ பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ்.